ராவோட மெயின் ஈவெண்ட்ல ட்ரைபல் காம்பவுண்ட் மேட்சிற்கான கான்ட்ராக்ட் சைனிங் நடக்குது. அந்த கான்ட்ராக்ட் சைனிங் வாங்குறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆடம் பெர்ஸ் நிக்கிறது இங்குள்ள. அதுக்கப்புறம் ஜேக்கப் ஃபேக்ட் வர வைக்கப்படுறார். ஜேக்கப் ஃபேக்ட் வந்த உடனே செக்யூரிட்டியா நிக்கிறாங்க. அவங்கள விலக்கிட்டு ஜேக்கப் ஃபேக்ட் வரா. ஜேக்கப் ஃபேக்ட் வந்த உடனே எந்தவித எதிர்ப்புன்றி டக்குன்னு உடனே கையெழுத்து போட்டுறாரு. கையெழுத்து போட்டோடனே ஆடியன்ஸ் எல்லாம் ஓடிசின்னு கத்துற அதை பார்த்தோன்னே ரொம்ப கடுப்பான ஜேக்கப் ஃபேக்ட் அங்க ரிங்கில வச்சிருந்த செட்டப், அதாவது டேபிள் சேரை தூக்கிட்டு ஃபர்ஸ்ட் சேரை தூக்கி என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா செக்யூரிட்டி கார்ட்ஸ் மேல விட்டுறாரு. மீண்டும் இன்னொரு சேரை தூக்கி விட்டுறாரு. அதுக்கப்புறம் டேபிள தூக்கி விட்டுறாரு. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் உள்ள வந்து ஜேக்கப் ஃபேக்ட் சமாதானப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் ரோமன் ரிங்ஸ் உள்ள வர. ரோமன் ரிங்ஸ் உள்ள வந்து அவரும் அந்த கான்ட்ராக்ட்ல சைன் போடுறாரு. இது ஜேக்கப் ஃபேக்டும் முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரோமன் ரிங்ஸுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூறிய ஆடியன்ஸ் எல்லாம் கோஷமிடுறாங்க. ஏன்னா மே 25ஆம் தேதி ரா நடக்குது. அங்க ரோமன் ரிங்ஸுக்கு பிறந்தநாள். அது மட்டும் இல்லாம ரோமன் ரிங்ஸுக்கு பிறந்தநாள் நடந்து வாழ்த்துக்கள் கூறணும்னு ஆடம் பெர்ஸை பார்த்து ஜேக்கப் ஃபேக்டையும் பார்த்து ரோமன் ரிங்ஸ் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இங்க உள்ள செக்யூரிட்டிஸும் நீங்களும் வெளில போலாம். ஏன்னா ஜேக்கப் ஃபேக்டர் கான்ட்ராக்ட்ல சைன் போட்டதுனால, நானும் கான்ட்ராக்ட்ல சைன் போட்டதுனால, உறுதிமொழி எடுத்து விட்டதுனால இட்டாலி வரைக்கும் அவனை தொட முடியாது என்று கூறுறார். அதனால நாங்க சண்டை போட போறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதனால வந்து ஜேக்கப் ஃபேக்டோ தவிர்த்து ரோமன் ரிங்ஸ் மட்டும் ரிங்குள்ள நிற்கிறாங்க. ஜேக்கப் ஃபேக்டோ, ரோமன் ரிங்ஸோ மற்ற எல்லாருமே அந்த ரிங்கை விட்டு கிளம்புறாங்க. அது மட்டும் இல்லாம ரோமன் ரிங்ஸ் வந்து எப்பொழுதும் போல தன்னை அக்னாலஜ்மெண்ட் பண்ணும் மாதிரி கேட்டுக்கிறாரு அந்த கொலம்பஸ் மக்களை. அது மட்டும் இல்லாம ஜேக்கப் ஃபேக்டோவை பார்த்து அது அவ்வளவு எளிதான விஷயம் இல்ல, தன்னை நீ அங்கீகரித்தல், ஏன்னா நீ அக்னாலஜ்மெண்ட் மட்டும் பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பேக்லாஷ்லே நான் உன்னை தோக்கடிச்சுட்டேன், இருந்தாலும் நீ மீண்டும் வந்து என் கூட சண்டை போட்ட, இந்த கான்ட்ராக்ட்ல சைன் போட்டா அது அவ்வளவு ஈஸியா இருக்க போறது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு ரோமன் ரிங்ஸ். உண்மையிலேயே நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, உன்னா மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நான் மலை உச்சியில கொண்டு போய் வச்சிருக்கிறேன். அந்த அளவுக்கு உயரத்துக்கு கொண்டு போயிருக்கிறேன். சொல்ல போனா இங்க உள்ள எல்லா WWE உள்ள பிளட் லைன்ல உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போயிருக்கிறேன். அதுக்கெல்லாம் காரணம் நான் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ரோமன் ரிங்ஸ் சொல்றாரு. ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் உங்களெல்லாம் அழைத்து செல்ல முடியும், அதுக்கப்புறம் நீங்க தான் தனியா வந்து ஏறிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பேக்லாஷ்ல நீ என்ன வேணா மீண்டும் அட்டாக் பண்ணிருக்கலாம், என்ன அக்னாலஜ் பண்ணாம போயிருக்கலாம், எனக்கு மரியாதை செலுத்தாம போயிருக்கலாம். ஆனா வந்து கிளாஷ் இன் இட்டாலியில நீ என்கிட்ட தோக்கும் பட்சத்துல கண்டிப்பா வந்து நீ எனக்கு மரியாதை செலுத்துறோம். அப்பதான் உனக்கு தெரியும் நான் உன்னை எப்படி நடத்துவேன்றது. நான் வந்து உன்னை வந்து நாய் போல நடத்துவோம், அதை நீ மறந்துடக்கூடாது. ஒருவேளை நான் உன்னிட்ட தோத்துட்டேன்னா நான் வந்து உன்னை நான் அக்னாலஜ்மெண்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி ரோமன் ரிங்ஸ் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நீ தோத்துட்டீனா உன்னை நாய் போல நடத்தும், என்னோட வீட்டுல உள்ள நாய் போல, அப்ப தெரியும் உனக்கு இந்த ரோமன் ரிங்ஸ் யாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதனால வந்து ரோமன் ரிங்ஸுக்கு ஜேக்கப் ஃபேக்டும் ஒரு பயங்கரமான கான்ட்ரவர்சி போகுது. ஜேக்கப் ஃபேக்ட் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நீ என்ன அவ்வளவு சீக்கிரம் தோக்கடிக்க முடியாது, நீ தான் என்ன அக்னாலஜ்மெண்ட் பண்ண போற அப்படின்ற மாதிரி அவரு அங்க சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது கேட்டீங்கன்னா, ஜேக்கப் ஃபேக்ட் கையை நீட்ட ரோமன் ரிங்ஸும் ஜேக்கப் ஃபேக்டும் அந்த ஜேக்கப் ஃபேக்டோட கையை பிடிச்சி ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ், அதாவது நெத்தியோட நெத்தியா முட்டிக்கிட்டு நிக்கிறாங்க. இதோட இந்த ரா முடிஞ்சிருச்சு.